இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மிக துயரமான 2 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், நம்முடைய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்தையினுடைய இல்லத்திற்கு திரும்ப சென்றிருக்கிறார், இறைவனடி சேர்ந்திருக்கிறார். நிறைய பேருக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிற ஒரு செய்தி தான் இது. என்னிடத்துல நிறைய பேர் ஃபோன் பண்ணி, ஃபாதர், நம்ம 1 மாதம் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோமே, கடவுள் அவருக்கு நல்ல சுகம் கொடுத்து மறுபடியும் வத்திக்கானுக்கு கொண்டு வந்தாரே, 1 மாதம் கழித்து மறுபடியும் இந்த இறப்பு செய்தி பேரிடியாக எங்களுக்கு இருக்கிறது அப்படி என்று கேட்டார்கள். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மரணம் இறப்பு என்பது இந்த மண்ணுலக வாழ்வினுடைய முடிவே அன்றி விண்ணுலகத்திற்கான புது வாழ்வு என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இயேசு உயிரோடு இருந்த நேரத்தில் அவர் உயிர்த்தெழச் செய்த லாசருக்கு கூட மண்ணுலகில மரணம் இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொண்டு இதை விசுவாச கண்ணோட்டத்தோடு இந்த இறப்பையும் இந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, 2வது ஒரு இழப்பாக இந்த பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருவாக இருந்த அருட்தந்தை பொன் அருள்தாஸ் அவர்கள் நேற்று இறைவனடியை சேர்ந்தார் என்பதையும் மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியனூர் மாதா என்கிற ஒரு திரைப்படத்தை, ஒரு பெரும் காவியத்தை அன்னைக்காக எடுத்த ஒரு புகழுக்கு சொந்தக்காரர். இந்த மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பல விடுதிகளில் பணியாற்றியவர். கடைசியில் பாண்டிச்சேரியில் இருக்கிற தட்டாஞ்சாவடி ஃபாத்திமா அன்னையினுடைய அந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றியவர். அன்புமிக்கவர்களே, சமீப காலங்களில் கடலூரில் இருக்கிற இந்த மறை மாவட்டத்தினுடைய இளம் குரு மடத்தினுடைய ஆன்மீக குருவாகவும் இருந்து பணி செய்தவர். அன்னையினுடைய உண்மையான மைந்தர் என்று இவரை சொல்லலாம். இவர் வழியாக இறைவன் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திற்கு செய்த அளப்பரிய அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி அவர் இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைப்போம். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கே தொடங்குறது எங்கே முடிகிறதுனே தெரியல. காரணம், அவர் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது ரோம் நகரத்தில் நான் என்னுடைய மேற்படிப்பை படித்து கொண்டிருந்தேன். பல முறை அவரை பற்றின அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, வழக்கமாக இன்றைய மறை உரையினுடைய தொடக்கத்தில் ஒரு புனிதரை பற்றி, அன்றைய நாளினுடைய புனிதரை பற்றி தொடங்குவது வழக்கம். இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து நாம் உணரக்கூடிய அளவில், காணக்கூடிய அளவில் கடவுளுடைய திருமுகத்தை நமக்கு காண்பித்த புனித வாழ்வை வாழ்ந்த இந்த புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி தான் உங்களோடு பேச விழைகிறேன். அன்புமிக்கவர்களே, 1936 ஆண்டு டிசம்பர் மாதம் அர்ஜென்டினா என்கிற ஒரு தென் அமெரிக்க நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜார்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்ற பெயரோடு. அன்புமிக்கவர்களே, இவருடைய பெற்றோர்கள் இத்தாலி தேசத்திலிருந்து அர்ஜென்டினா தேசத்திற்கு புலம்பெயர்ந்தவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிமையான ஏழையான ஒரு குடும்ப சூழலில் பிறக்கிறார். தந்தையை மிக இளைய வயதிலே இழந்து விடுகிறார். அதனுடைய ஒரு காரணமாக படித்து கொண்டே வேலை செய்து கொண்டே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல். அதனுடைய ஒரு காரணமாகவே மிக இளைய வயதிலேயே அவருடைய நுரையீரலில் ஒரு தொற்று ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாக இறக்கும் வரையில் அந்த நோயினால் அவர் அவதிப்பட்டார் என்பதும் வரலாற்று உண்மை. அதற்கு பிறகு 1958 ஆண்டு சேசு சபையின் மீது கொண்ட ஒரு ஆர்வத்தினால் சேசு சபையில் சேர்கிறார். அதற்கு பிறகு 1969 ஆண்டு அவர் குருவாக, ஒரு சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பிறகு தன்னுடைய எளிமையான ஒரு வாழ்வாலும் ஏழைகள் மீது கொண்டிருந்த ஒரு அன்பினாலும் 1998 ஆண்டு போனஸ் ஏரஸ் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய உயர் மறை மாவட்டம், அந்த மறை மாவட்டத்தினுடைய பேராயராக இவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏழைகளின் ஆயர் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு பிறகு 2013 ஆண்டு 76வது வயதில் திருச்சபையினுடைய தலைவராக, திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளில் மக்களிடத்தில் எனக்காக ஜெபியுங்கள் அப்படி என்று இவர் மக்கள் முன்னிலையில் தாட்சியோடு மண்டியிட்டு ஜெபத்தை கேட்ட அந்த ஒரு நிகழ்வை போதும் என்னுடைய வாழ்நாளிலெல்லாம் தாட்சி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்காக. அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸினுடைய இந்த 12 வருட இந்த ஆட்சி பொறுப்பில் நம்ம பார்க்கிற பொழுது இந்த திருச்சபையானது ஏழையருடைய திருச்சபை, ஏழையருக்கான ஒரு திருச்சபை என்பதை உலகம் முழுவதும் தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவித்தவர் தான் இந்த புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்.
இருக்கிறீர்கள். அன்புமிக்கவர்களே, ஏழையரிடத்தில் நம்ம இயேசுவை காண வேண்டும், புலம் பெயர்ந்தவர்களிடத்தில் நம்ம இயேசுவை காண வேண்டும், குரலற்றவர்களிடத்தில் இயேசுவை காண வேண்டும், அதே நேரத்தில் இயற்கையில் நம்ம இயேசுவை காண வேண்டும், சமூக நீதியில இயேசுவை காண வேண்டும். அப்படி என்று ஒரு சிலருடைய எதிர்ப்புக்கு உள்ளானாலும் கடைசி வரையில தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கேற்ற ஒரு நல்ல வாழ்வை, புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்புமிக்கவர்களை, இவரை பற்றி பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய கடைசி உயில், அதாவது ஒவ்வொரு திருத்தந்தையும் தங்களுடைய அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய ஆன்மீக ஒரு உயிலில் எழுதி வைப்பது வழக்கம். அதன் பிரகாரம் 2022 ஜூன் மாதத்திலேயே தான் எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் இந்த மரியின் மைந்தர் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்புமிக்கவர்களே, ஒரு வருடத்திற்கு முன்னமே அவர் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களை எதிர்நோக்கி இருக்கிறேன், கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற அந்த ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தன்னுடைய அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மரபுகளை மீறி எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய அந்த ஆன்மீக உயிலில் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். அன்புமிக்கவர்களே, மிகவும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சவப்பெட்டியில் அல்ல, சாதாரண ஒரு மர சவப்பெட்டியில தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும், இரண்டாவது, வழக்கமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தந்தையர்கள் புனித பேதுருவினுடைய அந்த பேராலயத்திற்கு கீழே தான் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் அந்த மரபை மீறி தான் விரும்பி ஒவ்வொரு முறையும் சென்று ஜெபித்த, தன்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த அன்னை மரியாளுடைய பேராலயத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடக்கத்திற்கு கூட தன்னுடைய ஆன்மீக உபகாரி ஒருவர் கொடுத்த பண உதவியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய இந்த கடைசி காலத்தினுடைய துன்பங்கள், வலி, வேதனை அனைத்தையுமே உலகத்தினுடைய அமைதிக்காகவும் எனக்காக ஜெபித்த ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்தில் அமைதிக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மிக உன்னதமான புனிதமான வார்த்தைகளை உதிர்த்து இன்றைக்கு இறைவனிடத்தில் சென்றிருக்கிறார் நம்முடைய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம், அவருடைய வாழ்க்கையில நாம் ஒரு புதுமையை கண்டோம். இன்றைக்கு இறைவனுடைய சித்தத்தை ஏற்று அவர் விண்ணகம் சென்றிருக்கிறார், நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக சென்றிருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒரு எதிர்நோக்கு இருக்க வேண்டும் என்று இயேசுவை ஏழையரிடத்திலும், இல்லாதவர்களிடத்திலும், இயற்கையிடத்திலும், சமூக நீதியிலும் கண்டு மகிழுங்கள் என்கிற அருமையான ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறார். இதற்கு பிறகு என்னென்னலாம் நடக்கும் என்பதை இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குகிறேன். இந்த திருத்தந்தையினுடைய மரணத்திற்காக 9 நாள் துக்கம் கத்தோலிக்க திருச்சபையால் அனுசரிக்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சார்பில் 3 நாட்கள் துக்க நாட்களாகவும், தமிழகத்தின் சார்பில் 2 நாட்கள் துக்க நாட்களாகவும் அனுசரிக்க அரசுகளும் உலக நாடுகளும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பங்கிலும் இறை வார்த்தையை வாசித்தும், ஜெபமாலைகளை ஜெபித்தும், திருப்பலிகளை நிறைவேற்றியும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கவும், திருச்சபைக்கு ஒரு நல்ல புதிய தலைவரை இறைவன் கொடுக்கவும், திருச்சபையை தொடர்ந்து தூய ஆவியானவர் புனிதத்தில் வழிநடத்தி செல்லவும் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.